ஐயன்மார்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வரப்போறார். ஐயா, அவர் ஜீப்ல இருந்து இறங்குறச்சு எண்ணெயில போட்டு அப்பளம் பொரியிற மாதிரி பொரிஞ்சு தள்ளி புடணும். தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி கை தட்டணும். இல்லைன்னா இந்த லட்டி உங்க மூஞ்சில விளையாடிடும். புரிஞ்சுதா? அவரை சிரிச்சுக்கிட்டே வரவேற்கணும். என்ன படிக்கட்டு அடந்துட்டே வராங்க. ஐயோ, ஓவர் ஜலத்துல இருக்கிறதா தெரியுது. நல்லா தான் இருக்காரு. பட்டை அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? பட்டை அடிச்சாதான் நான் ரொம்ப ஸ்டடி. என் உடம்புல டியூட்டி கோடுற பாட்டில், சின்சியரிட்டி ஆஃப் பாட்டில், பக்தி ஃபுல் பாட்டில். அதனால்தான் புதுசா டியூட்டில சேரும்போது பக்தியோட கடவுளை கும்பிட்டு சேரலாமேன்னு சுத்தும் முத்தும் பார்த்தேன். எங்கேயாவது ஒரு கோயில் தெரியுதா? இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு சாமி படம் அது கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. இந்த மகாலட்சுமி தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அதனாலதான் அந்த அம்மா கால்ல படக்குன்னு விழுந்தேன். ஆசீர்வதிங்கம்மா. சீசன்ல குற்றால அருவி பொங்குற மாதிரி என் வருமானம் பெருகணும்மா. இப்ப திருப்தியோட டியூட்டில சேர போறோம். வலது கால எடுத்து உள்ள வைக்கிறது. வலது காலா? இடது காலு கோபம் வராது. அதனால ரெண்டு காலையும் ஒண்ணா வச்சிடுறேன். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புதுசா டியூட்டில சேர்ந்திருக்கீங்க. எங்களுக்கு பிரியாணி போட சொல்லுங்க சார். புடி புடி அது உங்க இஷ்டம். டிங்கலபக் லபக். கண்ட்ரோல் கண்ட்ரோல். குட் மார்னிங் சார். PC 272 ரிப்போர்ட்டிங் சார். என்ன கேசியா? அது சார், இவன் சார் இந்த பால் கேன்ல சாராயம் கொண்டு போனான் சார். நான் பாஞ்சு பிடிச்சிட்டேன் சார். வழியில இவன் இதுக்கு போகணும்னு சொன்னா சார், அர்ஜென்ட்னு சொன்னானா பாவம் போட்டுமேன்னு விட்டுட்டேனா. அவ்வளவுதான் சார். பால் கேன்ல இருந்த சாராயத்தை காவாயில ஊத்திட்டான் சார். நிஜமா மச்சி? அது தப்பு சார். நான் ரொம்ப அப்பாவி சார். என் வாயில வரல வச்சோட கடி தெரியாது. எங்க வாயத்துற கடி கடிமா மச்சி? அடி கடிக்கவே இல்ல. அப்படின்னா அப்பாவியேதா? ஐயா, இது உங்க வாயில இருந்து வர வாசனையா இதுல இருந்து வர வாசனையான்னு புரியாம மூளைய குழம்பு போட்டேன். கண்ட்ரோல் கண்ட்ரோல். இது கிருஷ்ணாயில் வாசனை தான் மச்சி. ஆமா சார், இது கிருஷ்ணாயில் தான் சார். இத பாரு மச்சி, மாச கடைசில கேஸ் இல்லைன்னு வச்சுக்க. பீச்சுக்கு வர தாத்தா பாட்டியை கூட பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணுவாங்க நம்ம போலீஸ்காரங்க. கரெக்ட் சார். சார், இந்த ஆள் என்ன மிரட்டி 50 ரூபா லஞ்சம் கேட்டார் சார். நோ சார், இவன் கதை விடுறான் சார். இத பாரு மச்சி, என் பேரை சொல்லி இவனுக்கு ஒண்ணு போடு. இப்ப இந்த பரதேசிய உள்ள தள்ளுங்க. என்னையா? எதுக்கு? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ கண்ணுக்கு முன்னால 10-12 கான்ஸ்டபிளுக்கு மத்தியில டியூட்டில உள்ள ஒரு கான்ஸ்டபிள கண்ணத்துல அடிச்சதுக்கு ஒன்ன லபக். சார், இது ரொம்ப அநியாயம் சார். கண்ட்ரோல் கண்ட்ரோல். சாராய் கேஸ்னா ஜஸ்ட் 500 rupees ஃபைன். இந்த கேஸ்னா 6 மாசம் லபக். உள்ள தள்ளுங்க. சீக்கிரமா உள்ள தள்ளுங்க. எனக்கு ஏறதெல்லாம் இறங்கிடுச்சே. ஹலோ, எஸ்ஐ விஜய் ஹியர். யாரு? சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் டி ராமாநாயுடு சாரா? ஹலோ சார். சார் வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சார். யாருக்குமே இங்க பொறுப்பு இல்லாம போச்சு. ஒருத்தனாவது அட்லீஸ்ட் ஒருத்தன் சரியா வேலை செய்யறான் ஐயா. பொறுப்பு இல்லாத மனுஷன் கடலுக்குள்ள கிடக்கிற பாறைக்கு சமம். யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா வேலை நடக்குது? வணக்கம் சார். ஓ, நீதான் புது எஸ்ஐயா? நோ சார், பழைய எஸ்ஐ தான். இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். வெரி குட். பர்சனாலிட்டி நல்லா தான் இருக்கு. ட்ரெஸ் இல்லாம இன்னும் நல்லா இருப்பேன் சார். அது காக்கி ட்ரெஸ் இல்லாமன்னு சொன்னேன். உட்காரு சார். உங்க வசந்த மாளிகை மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். தனிக்காட்டு ராஜா மீசை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன். இப்போ டியூட்டில உங்களையே பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க. உள்ளேயே கொள்ள நடந்துருச்சு. சூப்பர் சார். உங்க புது படத்தோட டைட்டில் சூப்பர் சார். எப்படி சார் கிடைக்குது உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ்? முதல்ல குழந்தைக்காக, அப்புறம் தனிக்காட்டு ராஜா, மைக்கேல் ராஜ், மதுரை கீதம், இப்போ உள்ளேயே கொள்ள நடந்துருச்சு. பிரமாதம் சார் டைட்டில். இது டைட்டில் இல்லையா, உண்மையிலேயே திருட்டு போயிடுச்சு. ஸ்டுடியோவில் விலையிருந்த துணிமணிகள்லாம் போயிடுச்சியா. அந்த திருட்டுத்தனத்தை பண்ணது யார் தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? ஒரு புது படம் எடுக்க போறேன், புது பொண்ணு வேணும்னு கேட்டேன். இதோ நிக்கிறானே ப்ரொடக்ஷன் மேனேஜர். நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சரி, கூட்டிட்டு வான்னு சொன்னேன். உன் பேரு?
புஷ்பாவதி. புஷ்பாவதியா? நல்லா தான் இருக்கு. எந்த ஊரு? ஆந்திரா பக்கம். ஹீரோயின் எல்லாமே அங்க இருந்து தானே வந்துட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி எந்திரி. முதல்ல காலை பிடிப்பீங்க, அப்புறம் கழுத்தை பிடிப்பீங்க. யோ ரங்கா, முதல்ல டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த பாருமா, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க சினிமாவில். இது உங்க அம்மா பாடின்னு நினைச்சுக்க. உங்க அம்மா செத்து போயிட்டா எப்படி அழுவியோ அப்படி நேச்சுரலா அழணும். ரொம்ப சீரியஸா இருக்கணும். ஓகே, கம் ஆன், ரெடி, ஆக்ஷன். அம்மா. 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 ஓகே, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்னு உள்ள போனாயா, திரும்பி வரவே இல்லை. என்னாச்சு சார்? என்னாச்சா? நம்ம பழைய படத்தோட ட்ரெஸ் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா. ம். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார். உங்க எங்க விட்டு பிள்ளை சினிமாவில் அந்த முரட்டு ஹீரோவுக்குள்ள தம் உள்ள ஆளுனா 24 ஹவர்ஸ்ல அந்த கேடி பண்ண உங்க முன்னால் நிறுத்துறேன். நல்லா பாருங்க. வசந்த மாளிகை சினிமால சிஐடி சகுந்தலா உடம்போட ஒட்டி உருவாடின டிரஸ் 7 ஆரம்பம் 500 ரூபாய். 600. 3 நாளா தொடர்ச்சியா அவங்க உடம்புல போட்டு இருந்த டிரஸ் அதுக்கு 600 ரூபாய் தானே சாமி. 750. கொடுத்து வச்சவையா நீ? ஒண்ணு இந்த வாங்கிக்க. இந்த பெருசு தோக்காம போட்டுக்கோ, தோச்சா அதோட பவர் போயிடும். வாலிபன் படத்துல திவ்யா பாரதி போட்டிருந்த சூப்பர் செட் கம்பெனியோட விலை 1000 ரூபாய். 1500. 2000. 3000. சரக்கு பார்த்து கேளுங்க சாமி, நல்லா கவனிச்சு வேலை கேளுங்க. 5000. 5500. 20000. ஆஹா, நீதாயா உண்மையான ஆம்பளை. சட்டைக்கு 20000மா? ஏய், சட்டைக்கு மட்டும் இல்லடி, சட்டையை போட்டிருக்க உடம்புக்கும் சேர்த்து தான் 20000. ஏய், தோலை உரிச்சிருவ, ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ ஐயோ. அதிர்ஷ்டசாலி குரு. என் மேல விழ வேண்டிய பொண்ணு மேல விழுந்துட்டா. எல்லாரும் இந்த பொண்ணு கூட விளையாடுவோமா? நான் உங்க கூட விளையாடலான்னு வந்திருக்கேன்டா. நம்ம கிட்டே ஃபைட்டா? வெரைட்டி ஃபைட்டிங் டாடிங்க லப்பக். வெரைட்டியா? அப்படின்னா இந்த பிராந்திய குடிச்சுக்கிட்டே உங்களை உதைப்பேன், உங்களை உதைச்சுக்கிட்டே இதை குடிப்பேன். இதுல என்ன வெரைட்டி குரு? இந்த பாட்டில் உடையாம உங்களை எல்லாம் உதைக்கிறேன். இதுல இருந்து ஒரு சொட்டு கீழே சிந்தனா கூட இந்த பட்லியை உங்களோட அனுப்பிடுறேன். இது வெரைட்டி. I'm sorry.
தேங்க்யூ லபக். நீ நிச்சயமா முன்னுக்கு வந்துரும். ஏன் சுத்துற? வர வாத்தியாரே. வர. நான் புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ நாயுடு சார் ஸ்டுடியோல துணிமணிங்க திருடிட்டு வந்தியா? நட ஸ்டேஷனுக்கு. சார், இந்த ட்ரெஸ்ல நான் வந்தா நான் இங்க பின்னாடி துரத்தும். அதனால ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். 2 minutes. சீக்கிரம் போங்கய்யா. வந்துருவாங்க வேடிக்கை பார்க்க. சீக்கிரம் வா. அடிங்க லபக். எனக்கு குடிக்கிறியா லபக்கு? அந்த வார்டன் பிசாஸ் வந்துச்சா? நீ இன்னும் வரலன்னு திட்டிட்டு போச்சு. அது கிடக்குது. உனக்கு மெர்கன்டைல் லா புக் வேணும்னு சொன்னல, இந்தா வாங்கிக்கோ. அம்மா புத்தக புழுவே, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ். Thank you very much. ஏய் என்னங்க கலாட்டா? லைட்டா படுங்க. ஏண்டி போலீஸ்காரனுக்கு அல்வாவா? இப்ப காட்டுறேன் நான் யார். வா. அண்ணா, டாடி டாடி. அப்படி கூப்பிட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. அந்த ராட்சசி செத்தாதான் டாடின்னு கூப்பிடணும். மசாஜ் முடிச்சிட்டு ரெடியா இருப்பேன். ஓகே, ஆபீஸ்ல இருந்து வந்தேன். எங்க ஓட்டுறீங்க? பாத்தீங்களா ஐஸ்கிரீம் மேல எப்படி அடிச்சிருக்காங்க? டேய் எதுக்குடா அடிச்சீங்க? அப்படிதான் அடிப்போம். திமிர பாத்தீங்களா? அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் உள்ள தள்ளுங்க. அதெல்லாம் எதுக்குங்க? டேய் செஞ்ச தப்புக்கு காதை பிடிச்சிட்டு தோப்பு வரம் போடுங்க. போட மாட்டோம். நாங்க எந்த தப்பும் செய்யல. போடுறீங்களா இல்ல ஜெயில தள்ளட்டுமா? கம் ஆன். அப்படி. நல்லா வேணும். போதும். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு செஞ்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். பிஹேவ் யுவர் செல்ஃப். போங்க. அம்மா பால். அம்மா பால். அம்மா பால் இல்லையா, அம்மா தண்ணின்னு சொல்லு. அரசியல் எவ்வளவு ஊழல் கலந்திருக்கோ அவ்வளவு தண்ணி உன் பால்ல கலந்திருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே எங்களை எல்லாம் ஏமாத்துறது யார் தெரியுமா? உன்ன மாதிரி பால்காரங்க தான். இன்றைய தலைப்புச் செய்திகள் வாசிப்பது பன்னி.
எங்க அம்மா திட்டு தாங்காமல் பால்காரர் தற்கொலை செய்து கொண்டார். அண்ணா அண்ணா டெலிபோன் கார் வராரு. ஏயா டெலிபோன் ரிப்பேர்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் வருதா? சாரி மேடம். சரி சரி வா. டெலிபோன்காரர் எங்க அம்மா நச்சரிப்பு தாங்காம மயக்கமாயிடுவார். சீக்கிரம் போய் பாருயா. வர வர உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. முந்தா நாள் என்னடான்னா சீஃப் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணா ரஜினிகாந்த் பேசுறாரு. சினிமாக்காரங்க எப்படியும் அரசியலுக்கு வருவாங்கன்னு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? அண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. கமான். வா வா. நமஸ்காரம்மா. வாங்க சார். வணக்கம். அம்மா இவர் வால்டர் வெற்றிவேல் ஆட்டம் ஒரு எஸ்ஐ. டியூட்டில சில்லி சிக்கன் மாதிரி. சரி. நம்ம அவுட் ஹவுஸ் காலியா இருக்கேன்னு சொன்னாலேன்ட்டு அழைச்சின்னு வந்தேன். நீங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? ஜஸ்ட் 2 years. எனக்கு போலீஸ்னா அடியோட பிடிக்காது. சரி பரப்பலாம் சார். எனக்கும் அடியோட பிடிக்காது. அது என்ன, நீங்க போலீஸ் தானே? அதானே. பஸ்ஸுங்க இப்பெல்லாம் அடிக்கடி ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்துருது. அதுக்காக பஸ்ல ஏறாம இருந்துடுறமா இல்ல அந்த பஸ்ஸுக்காக பயந்துகிட்டு ஆத்துலயோ குளத்தையோ குளிக்காம கொள்ளாம இருந்துடுறமா? அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்காதுன்னுட்டா வாட் அபவுட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கண்ட்ரி? அந்த ஒரு பாயிண்ட் நினைச்சு தான் வேலைக்கு சேர்ந்தேன். அடடா. ஓ இத பாருங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வாடகைக்கு வர்றவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். சொல்லிட்டாருங்க. நம்ம ஐயர் உங்களை பத்தியும் உங்க கண்டிஷன்களை பத்தியும் விவரமா சொல்லிட்டாரு. சரி, அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேருங்க. அம்மா நாளைக்கு காலையில 8:36 அருமையான முகூர்த்தம் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அடச்சி அபிஷ்டு. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து பால் காய்ச்சிடுறோம். வரட்டுமா? வரமா. வாங்க. ஏண்டா உனக்கு தான் நேரம் இல்லைன்னா பிரியாணிக்கே இல்லையா? அட பாவிகளா, எங்க அம்மாவையே கவுத்துட்டீங்களா? எங்களை தோப்பு கண்ண வேற போட வச்சல. இப்ப எங்க வீட்டுக்கே குடி வரியா நீ? வா ஒரு கை பாத்துடலாம். திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி உள்ள கொண்டு போய் வைங்க. சீக்கிரம் கொண்டு போய் வைங்க. சீக்கிரம் உள்ள வாங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள காலை உள்ள வைக்கணும். வாங்க வாங்க. क्या देख रहे हो तुम? अंदर आओ जी. क्या देख रहे हो? செத்த நில்லியா? இறங்கின உடனே உள்ள போய் நுழைஞ்சுடுறதா? இதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு தெரியுமா? தள்ளு. முகூர்த்த நேரமா சுக்லாம்பரதனம் விஷ்ணும் ஜஜவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ நோபடி சாந்தியே. ஐயோ அழுக்குறே அழுக்குறே. கஜானன பத்மார்க்கம் கஜானன மகரிந்தமனே உப்பஸ்பகே அண்டவனே. ஐயோ ஆ ஆ ஆ. அரே அல்லாஹ் கேட்டோ பாஜ்லோ. ஐயோ விழுந்துட்டா. யாரல்ல பாலட்டு முதல்ல ஆட்ட விழுந்துட்டா. எழுந்துறியா? எழுந்துறா. எழுந்துற அம்பி. கொள்ளமா. ஐயோ. உக்கையா. ஐயோ. अरे अय्यर भाई, बाल नक्षत्र उंग मेले मोदी चा उठो. मैं आओ जी. என்னடா அது கான்ஸ்டபிளா இருந்து கழக்கூத்தாடி ஆயிட்டான்? मर गया. ஐயோ எழுந்துடுறா. அம்பி அம்பி எழுந்துரு எழுந்துரு எழுந்துருப்பா. ஐயோ படுக்காத எழுந்துரு. நில்லுடா. ஐயா எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. அம்மா அம்மா இது சாசு குடி இருக்கிற வீடுதான். சாஸ்திர பிரகாரம் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். அந்த லைட்டை போடுங்க ஐயா. சரி. ஐயோ என்னோட தூக்கி அடிக்கிறது. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ ஐயோ எத்தனை பெரிய எலும்பு. அம்மா அம்மா மண்டே உடைஞ்சு விட்டோம். அம்மா அம்மா ஐயோ அப்பா ஐயோ 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 காலை எடுத்து விட்டோம். எடுத்து விடுங்க. ஐயோ 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 என்னையா சிரிக்கிறேன்? வாங்கோ எடுத்து விடுங்க ஐயா. ஐயோ 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 எடுத்து விடுங்க. நான் எடுத்து விடுறேன். சார் 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 ஐயோ தேங்க் யூ சார். न्यू मॉडल पैंट है.
சும்மாறா ஐயோ படுக்கிறதே என்னமா பண்றேன் பாவி பசங்களா ஏய் வாங்கடா ஓடி போலாம் நில்லுங்க. என் பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணாங்களா? பிள்ளைங்களா இதுங்க நெருப்புல போட்ட மிளகா ஐயர நெருப்புல போட்டு திருஷ்டி சுத்த கொண்டு வந்து ஃப்ரீயா கிடைச்சா உங்க போலீஸ்காரங்க பின்னால கூட குடிச்சிடுவாங்க. இந்த கலர் எல்லாம் என்ன? அது இப்படி கலர் கலரா புது வீட்டுக்கு வந்தா வாழ்க்கை பூரா கலகலப்பா இருக்கும்னு ஐயரோட ஐடியா. இந்த முட்டாள்தனம் எனக்கு பிடிக்காது. உங்களை பார்த்து என் பிள்ளைங்களும் பாழா போயிடுவாங்க. உள்ள போக. பிள்ளைங்க பாழாயிடுமா? நாசமா போக. சார் அந்த வானர படையை பத்தி அவ அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ண விடாம ஏன் சார் தடுத்தேள்? ரிப்போர்ட் பண்றேன். என்ன நடக்கும்ங்கறீர்? அவளை பிடிச்சு நன்னா 4 சாத்துவான். அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க? அதுங்களா 6 கட்ட சுதியில அலறி நிக்கும். அதுதான் எனக்கு பிடிக்காது சார். சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை அழ வைக்கிறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது சார். எங்களை தோப்புக்காரனை போட வச்சல, அதுக்கு பழி வாங்க தான் இதெல்லாம். பழிக்கு பழி சரியா போச்சு. ஐ அம் பன்னி. ஹாய். ஐ அம் முன்னி. ஐ அம் நன்னி. ஹலோ. ஐ அம் பிரதட்சண பஞ்சாட்சர சார். நோ நம்ம இன்னில இருந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆஃப் us are friends from today, okay? 10 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய். சீக்கிரமா போங்க. டைட்டில்ஸ் முடிஞ்சோட சூப்பர் சிக்ஸி சீன் இருக்கு. 10 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய். 10 rupees 30, 10 rupees 30. என்ன? 10 rupees 30, 10 rupees 30. 10 rupees 30. என்கிட்ட 10 தான் இருக்குது. சரியா? ஏன் படம் பார்க்க வர? बहन मेरा नाम ताजमहल, उसका नाम चारमीनार. 2 टिकट चाहिए. जल्दी जल्दी पुलिस आएगा. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ என்னோட மாமா தான். காலையில என்ன குளிப்பாட்டி தலை சீவி இந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு விட்டுட்டு தான் ஸ்டேஷனுக்கே போனா. அப்படி ஓரங்கடுங்க. சார் அவ ஃப்ராக் போட்டு விட்டீங்கன்னு சொல்லிட்டு போறா. பார்ட்டிமா அந்த ஜோலியும் பாக்குறல. வாய் மூடிட்டு ஃபாலோ பண்ணு. சரி ஜல்தி டி படுத்தேடுங்க. ஏய் பாருங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கைதிங்களை விட்டுருவாங்கல்ல. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நினைச்சு என்னையும் விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி வெளிய விடுங்க. போல இந்த பார் மறுபடியும் இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைங்க பண்ணாம புத்திசாலித்தனமா படிக்க பாரு. இல்ல லபக். பார்க்கத்தானே போறீங்க. உங்க போலீஸ் லெட்டி மேல ஆணையா. இனிமே நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுவேனா? எப்படி? உடைச்ச கடலை சட்னி உளுந்து வடைய மாட்டோமா? இல்ல மஞ்சத்த மல்லிகைப்பூ ஃபாலோ பண்ண மாதிரி. என்ன ஐயர சார் இது பெரிய லபக்கா தெரியுதே. டவுட்டே இல்லைண்ணா. ஆரோக்கிய வாழ்வினிலே காப்பது லைஃப் பாய். லைஃப் பாய் எவ்விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே. ஆரோக்கியம் அவ்விடமே. ஆரோக்கியம் அவ்விடமே. ஆரோக்கியம் அவ்விடம். ஆதிமுல சார் கவலைப்படாதீங்க. பொன்ராஜு பாத்தியா அந்த கடவுளை? அமைதியா என்ன என்னடா என் கண்ணு சோப்பு கண்ணுக்குள்ள போயிடுச்சா? திருட்டு சோப்ப என் பையன் கண்ணுக்குள்ளயா போன உன்ன நீங்க விடுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். பொன்ராஜு பாத்தியாயா நீ கீழே விழுந்ததை பார்த்து என் செல்ல குட்டி எப்படி சிரிக்கிறா? ஓகே என் பையனை நீ சிரிக்க வச்சதுக்காக உனக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட் போ. 100 ரூபாய் அதிகமா கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவனா? முதுகெலும்பு கோணலா போச்சுன்னு கவலைப்படுவனா? ஜண்டு பாம் வலியை நீக்கிடும் பாம். ஜண்டு பாம் அத தடவையா எல்லாம் சரியா போயிடும். குடிமா குடிச்சிடுறா என் கண்ணு. குட் மார்னிங் அங்கிள். வாமா வா. ஹாய் டாடி. அம்மா நம்ம கண்ணல்ல கண்ண அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணுக்குள்ள சோப்பு நுர போயிடுச்சுமா. எதுவும் ஆயிடாத. ஒண்ணாகாதுப்பா. வருங்கால டாக்டர் சொல்லியாச்சுல. இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா டிஃபன் சாப்பிட்டு போமா. வேண்டாப்பா, டைம் ஆயிடுச்சு. பாத்தியாயா பொன்ராஜு என் பொண்ணுக்கு படிப்புல எவ்வளவு அக்கறைன்னு. டிஃபன் கூட சாப்பிடாம போறா. நீங்க மாத்திரம் மர்டர் செய்ய நினைச்சிட்டா பச்சை தண்ணி கூட நாக்குல ஊத்த மாட்டீங்களா?
முகாம்பே. யார் இவன் காட்ட மாதிரி கத்துறான்? அவரு நல்ல மகிமை உள்ளவரு. நாம போய் கும்பிட்டா நம்ம கல்யாணத்துக்கு வழி சொல்லுவாரு. அப்போ வா. பிரதி மன்மதனை பார்க்கறான், மன்மதன் கரும்பு பார்க்கறான், கரும்பு குறும்பு பண்ணுது. வணக்கம் சுவாமி. முகாம்பே முகாம்பே. இந்த முக்காம்பேனா என்ன அர்த்தம் சுவாமி? 3 எழுத்துல அதுக்கு அர்த்தம் வரும். உனக்கு இந்த பொண்ணு மேல முகாம்பே, அந்த பொண்ணுக்கு உன் பேர்ல முகாம்பே. முகாம்பே முகாம்பே. எங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்க வழி ஏதாவது? முகாம்பே முகாம்பே. இந்த தாயத்தை உன் இடுப்புல கட்டிக்கிட்டு 3 தடவை 8 திக்கும் ஒலிக்கிற மாதிரி முகாம்பே கத்து. யார் நீங்க? முனிற்கான என்கவுண்டர்ல சூட் பண்றப்ப நல்லா புரிஞ்சுக்கோடா நான் யாருன்னு. உன்னை தேச துரோகி நிரூபிச்சு உன் கழுத்துல கயிறு மாற்ற அன்னைக்கு புரிஞ்சுக்கோடா நான் யாருன்னு. Thumbs up, taste the thunder. சார் நம்ம மினிஸ்டர் கான் எஸ்பி சார் வராங்க. இந்த ஆதிமூலம் எப்பவுமே இப்படித்தான். என்னையா மந்திரி வாழ்க்கையில முதல் தர மாடுற பாக்குற மாதிரி ஆணு திகளோட பாக்குற. சின்ஸ் 23 இயர்ஸா நம்ம ஜாயிண்டா செய்யற தொழில் தானே மாடுரு. என்னையா எஸ்பி எரியிற சவத்துல தோசை சுட்டு சாப்பிடுற ஆளு நீ கூட பணத்தை பார்த்து பயந்துட்ட. சபாஷ், இவன் தான் நம்பாளு. எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது, பணத்தை பார்த்தவனு பூரிச்சு போயிட்டான் பாரு. யோ கான்னு, உனக்காக தான் இந்த கொலையை செஞ்சேன், கூலிய பார்த்து கொடு. இது நடத தென் மாநிலங்கள்ல எப்ப எங்கெங்க பாம்பு வெடிக்கணும்னு இதுல விவரமா எழுதி இருக்கு. அது சரி, முதல்ல கொடுக்கறத கொடுத்துரு. காசை காட்டினா நாட்டிய வித்துரு. கேட்பரிஸ் ஜம்ஸ். அந்த ஆபீஸ்ல கடத்திக்கிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கலாட்டாவில இந்த டைரி அவர் பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சு. இதுல ஆதிமூலத்தோட போன் நம்பர் 420 இருக்கு சார். 2 420யா? அப்ப ஆதிமூலம் டபுள் கிரிமினல். டெஃபினட்டா இந்த கிட்னாப்புக்கும் ஆதிமூலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சார். மிஸ்டர் பிரகாஷ், ஆபீசரை கிட்னாப் பண்ண இடத்துல இருந்து இந்த டைரி கிடைச்சிருக்கு. இதுல ஆதிமூலத்தோட டெலிபோன் நம்பர் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ரேணுகா கேக்குறாங்க. முனிசிபாலிட்டிக்காரங்க குப்பைகளுக்காகவும் பத்திரிகைக்காரங்க குப்பை நியூஸுக்காகவும் அலையிறது மாமூல் தானே சார். இப்படி மட்டமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது பொறுப்பு இல்லாதவங்களுக்கும் பொறுப்பை உணராதவங்களுக்கும் பழக்கம் தானே சார். 10 ரூபாயை வீசி எறிஞ்சா எந்த ஃபேன்சி ஷாப்லயும் இந்த மாதிரி எத்தனையோ புக்கு கிடைக்கும் சார். எந்த பெரிய மனுஷன் மேல சேர்த்த வாரி அரிச்சா இவங்க பத்திரிகை சேல்ஸ் பெருகும். எவனை தெருவுக்கு இழுத்தா பணம் ரொம்ப கிடைக்கும்னு யோசிச்சு தான் இவங்கள மாதிரி சில பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க சார். மிஸ்டர் எஸ்பி மைண்ட் யுவர் டங். அப்படின்னு நான் சொல்லல சார். இவங்க பேச்ச நம்பி ஆதிமூலம் சார் மேல என்கொயரி வச்சா நாளைக்கு கோர்ட்ல அவங்க லாயர் இப்படித்தான் வாதாடுவான். நம்ம மேல மான நஷ்ட வழக்கு போட்டு நம்மள தெருவுக்கு இழுத்துருவான். கரெக்ட் சார். ஆனா நாம பிடிக்கிற ஒவ்வொரு பேமானி பையனும் மான நஷ்ட கேஸ் போடுவான்னு பயந்துட்டு சும்மா இருக்கிறத விட இந்த காக்கி சட்டையை வாடகைக்கு விட்டு ஸ்டேஷனை ராஜா மாத்துறது பெட்டர் இல்லையா சார்? அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இன்கம் அது கிடைக்குமே. மிஸ்டர் விஜய், உண்மையை தானே சார் சொன்னேன். மனிதாபிமானம் வாழ்க்கையோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு உண்மையை பத்தி என்ன கவலை விஜய்? கெட்டு போனவங்க தான் நீதி நியாயம் அதிகம் பேசுவாங்க. அப்படி மிருகங்க வேணும்னு நினைக்கலாம், மனுஷங்க நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் மிருகமா? அத வேற சொல்லணுமா? Shut up. You shut up. Stop it. What is this? இது ஆபீஸா மார்க்கெட்டா? உங்க எஸ்பி சாருக்கு 2 ஒண்ணுதான் சார். ரேணுகா, சத்தம் போடுறதுனால போய் உண்மை ஆயிடாது.
லஞ்சம் வாங்குற மனுஷன் சத்தியத்தை கொண்டுகிட்டு இருக்கான். ஆதி மூலம் கொடுக்கிற லஞ்சத்தை எவன் எவ்வளவு திங்கிறான்னு கணக்கு எடுக்கிற நாள் நெருங்கிக்கிட்டு வருது. ஆஹா, இவ்வளவு ஓபனா பேசுறவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும் சார். Shut up. எந்த ரிப்போர்ட் வந்தாலும் உடனே ஐஜி சார் எடுத்துட்டு வந்துறதா? அந்த கேஸ்ல உண்மை இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணி பார்க்க வேண்டாம்? இது என்ன சார், அந்த அம்மா உங்களை திட்டினாங்கிறதுக்காக நீங்க என்ன திட்டுறீங்க? சரி சார், இனிமே நல்லா யோசனை பண்ணிட்டே வரேன். அது என்ன மேடம், நம்ம எஸ்பி சாரை பிடிச்சி அப்படி கிழியும் கிழிச்சிட்டீங்க? தாலிய சுமந்த பாவத்துக்காக 10 வருஷமா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அந்த ஆள் செஞ்ச கொடுமைகளை தாங்க முடியாம இப்ப பிரிஞ்சு வாழறேன். அப்போ எஸ்பி பிரகாஷ் என் புருஷன். எஸ், ஐ அம் ரேணுகா பிரகாஷ். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் மேரேஜ், நல்ல குடும்ப வாழ்க்கை. முதல்ல அவரும் நல்லவரா தான் இருந்தாரு. ரேணுகா அதை சாப்பிடு இதை வாங்கி அப்படின்னு உயிரை எடுத்துடுவாரு. நானும் என்னாட்ட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கர்வப்பட்டேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, அதுவும் 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த அன்பு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, பல பேரோட பங்கு போட்டுட்டு இருக்காருன்னு. ஏய் பனே, சோடா. பன்னி, மம்மி மம்மி, யாருக்குடா இதெல்லாம்? டாடி ஒரு பொம்பளையோட உள்ள இருக்காரு, அவங்களுக்கு. ஏய், ரேணுகா, டூர்ல இருந்து நாளைக்கு தான் வருவேன்னு. நீ மனுஷனா இல்ல மிருகமா? இந்த மிருகத்துக்கு தானே 3 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டேன். Shut up. பெத்த பிள்ளைங்களையே காவலுக்கு வச்சுக்கிட்டு உள்ள எவ்வளவு ஒருத்தியோட கும்மாள அடிக்கிற நீ ஒரு ஆம்பளை, ஒரு போலீஸ் ஆபீசர் வேற. நாயங்களுக்கு தான் வீடு இருக்காது, பெட்ரூம் இருக்காது, அதனால தான் நடு ரோட்ல அசிங்கமா குடும்பம் நடத்தும். நீ ஒரு மனுஷன், உனக்கு வீடு இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அதனால தான் சொந்த பெட்ரூம்லயே நாய் மாதிரி கட்டி பொறல்ற. என்னடி லெக்சர் அடிக்கிற? தாலி கட்டின பாவத்துக்கு தான் கை நீட்டாம சும்மா இருக்கேன். ஐயோ பாவம், கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சுட்டா பப்பாட்டி உன்னை தப்பா நினைச்சிடுவாளன்னு பயப்படுறியா? சரிதான், நிறுத்துறே. கேம்புக்கு போயிட்டு வரேன்னு 10 நாள் வரைக்கும் ஊர் சுத்தின. அப்ப நீ எவங்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தேன்னு யாருக்கு தெரியும்? என்னடா சொன்ன? இது கட்டின பொண்டாட்டி வயிறெஞ்சு கொடுத்த செருப்படி. இது உன் பெரிய மக கொடுத்த செருப்படி. இது உன் சின்ன மக கொடுத்த செருப்படி. இது உன் பொண்ணு கொடுத்த செருப்படி. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பொட்ட புள்ளைய பெத்திருக்கவே மாட்டேன். அவ வயசுக்கு வரும்போது உன்ன மாதிரி காமுகம் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வர வேண்டாம். கெட் அவுட், கெட் அவுட். பெத்த பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா நடந்துகிட்டாந்தால வெளியே தள்ளிட்டேன். தகப்ப இருந்தும் அனாதைகளா வளர குழந்தைங்களோட தாலி இருந்தும் ஒரு விதவையா வாழ்ந்துட்டு இருக்க. ஓகே, இங்க இருக்கா வந்த? எங்க எங்க எங்க? விஜய், என் மானத்தை காப்பாத்துங்க. காப்பாத்தாது என்ன? சூட் கேஸா, பிரீஃப் கேஸா? லைஃப் கேஸ். 4-5 ரவுடிங்க என்ன ரேப் பண்றதுக்காக துரத்துனாங்க. நான் தப்பி ஓடும்போது சகதியில விழுந்துட்டேன். பாத்ரூம் எங்க? எதுக்கு? கழுவிக்கிறதுக்கு. இப்போ பாத்ரூம் கேப்ப, அப்புறம் பெட்ரூம் கேப்ப, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. போவலியா போ. இல்லடா, நான் தான் குடிப்பேன். டேய், இங்க கொடுங்க. மேடம், உன்னை பார்த்தா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க? என்ன செய்யுது? ஏன் என்ன இழுக்கிற? உள்ள பூந்துங்க. கொஞ்ச நேரம் பேசாம ஒரு வாய். ஏன் என்ன கீழே படுக்க சொல்ற? ஒழுங்க சத்தம் போடாம. ஹலோ ஹலோ. என்ன விஜய், என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கட்டிலுக்குள்ள ஒரு பேய் நுழைஞ்சிருச்சு. நீங்க இப்படி உட்காருங்க. கட்டிலுக்குள்ள பேயா? என்ன சொல்ற? அது கட்டிலுக்கு மேல பாயின்னு சொல்ல நினைச்சு பேயின்னுட்டேன். அதான். அட நன்னி, ஆமா நன்னிக்கு எப்ப மேரேஜ்? நன்னிக்கு மேரேஜா? அது அது நன்னிக்கு காது குத்தி மூக்குத்தி நகையெல்லாம் போடுவீங்களே, அது எப்பன்னு கேட்டேன். ஓ அதுவா? நம்ம நன்னிக்கு காது குத்துறது இருக்கட்டும், உன் கல்யாணம் எப்ப? நான் கல்யாணமே பண்ணிக்கிறதா இல்லைங்க. என்ன விஜய், ஏன் அப்படி கத்துற? அது மூட்டை பூச்சி இல்ல கொசு. இப்ப என்னாச்சு? கரப்பான் பூச்சி இல்ல பூச்சி, ஏதோ ஒண்ணு.
கொன்னுறேன். டிக் 20 போட்டு கொன்னுறேன். ஐயோ. சரியான அழுப்பா நீ. வீட்டை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்க கூடாது. இந்தா இதுல ஜிலேபி இருக்கு, உனக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, குழாயில தண்ணி எல்லாம் நல்லா வருது இல்ல? அருவி மாதிரி கொட்டுதுங்க. நீங்க போய் தூங்குங்க, காலையில ஆபீஸ்க்கு லேட் ஆயிட போகுது. அங்கிள் நாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கோம் அங்கிள். நோ 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 நோ, காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். முதல்ல கிளம்புங்க. வாங்க. மம்மி, அங்கிள் கட்டில் கடியில இந்த கோலி கிடைச்சது. கோலி கோலி, நான் சின்ன வயசுல விளையாடின கோலி. தேங்க் யூ. அங்கிள், உங்க கட்டில் கீழே ஏதாவது பேய் இருந்தா? ஒண்ணுல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நல்ல பியம். ஐயோ, குட் நைட் அங்கிள். குட் நைட் குட் நைட் குட் நைட். முதல்ல கிளம்புங்க. ஏந்திரு. என்ன என்ன இருக்கா? என்ன கிள்ள? நான் கிள்ளலையே, கொசு. அந்த அம்மா பாத்திருந்தா என்ன வருது? என்ன ஆயிடும்? பாவம், கட்டிலுக்கு கீழே எத்தனை நாளைக்கு படுப்பா? கொஞ்சம் கட்டிலுக்கு மேல படுக்க வைன்னு சொல்லுவாங்க. ஷட் அப். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். பைத்தியமும் காதலும் ஒண்ணுதான் தெரியுமா? நான் காதலுக்கு எப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். இனிமே என்கிட்ட காதலை பத்தி பேசாது. கெட் அவுட். பாக்குறேன் எப்படி காதலிக்காம இருக்காரு பாக்குறேன். அப்ப அங்கிள நீங்க காதலிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா கண்ணா, இந்த ஐஸ்கிரீம் மேல சத்தியமா. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, அப்படிதானே? அப்படிதாண்டா கண்ணா சொல்றாரு. தேங்க்ஸ். இப்போ நீங்க 2 பேரும் சந்திக்கணும். ஆமாண்டி கண்ணா. என்ன விஷயம் சந்தியா? ஹோம் மினிஸ்டர் மகனோட எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்னதான் செய்யறது? எங்கேயாவது ஓடி போயிடலாம். சந்தியா? ஆமா சேகர், இது தவிர வேற வழி இல்ல. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடு. நாம திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தியா, சாரதா சாரதா, கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்கு காஞ்சி பட்டு சேலை வாங்க சாரதா சாரி சென்டருக்கு வருகை தாருங்கள். பொன்ராஜு, காஞ்சி பட்டு சேலை கட்டிக்கிட்டு என் பொண்ணு மங்களகரமா படித்தான்றாயா? நான் வீட்டை விட்டு ஓட போறேன்னு ஒரு வார்த்தை தைரியமா என்கிட்ட சொல்லியிருந்தா ஐ அம் a காம்ப்ளான் கேர்ள், என் பொண்ணு காம்ப்ளான் கேர்ள் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அஸ்வினி அஸ்வினி அஸ்வினி, அழகான கூந்தலுக்கு அஸ்வினி. என்ன வலிக்குதா? அப்ப நீ செஞ்ச காரியத்துக்கு எனக்கு எவ்வளவு வலி இருக்கும்? காபி காபி அப்படின்னு ரயில்வே பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்ற கேவலமானவனை எல்லாம் மாப்பிள்ளையாக்கிக்க நான் என்ன சொரண கட்டவனா? நீ லவ் பண்ண அந்த குரங்கு பையில ஃபுட்பால் ஆடி நம்ம இடத்துல கட்டி வச்சிருக்கேன். ஹோம் மினிஸ்டர் பையன் கையால நீ தாலி கட்டிக்கலனா உன் லவ்வருக்கு நான் பாட கட்டிடுவேன். ஜான்சன் பவுடர் பேபி ஆட்டம் சிரிக்கணும். நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா. அந்த பொண்ணாட்டம் ஆடிக்கிட்டு எந்த கலாட்டாவும் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டி போனா உன் காதலனை பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். டேய், எந்திரா. தின்னுடா தின்னுடா. லவ் உனக்கு தேவையா?
என்னது பப்ளிக் பப்ளிக் அட்டெம்ப்ட் டு மர்டருக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கேன். அப்புறமா வா பார்க்கலாம். சார், நான் வந்தது தீபாவளி என்ன வாங்குறதுக்கு இல்ல, அப்புறமா வா பார்க்கலான்னு சொல்றதுக்கு. 1 லட்சம் தரம் ஓடிப்புடு. லட்சமா? பிராத்தல் பிசினஸ் பண்றவங்களே இதை விட அதிகமா கொடுப்பாங்க. லஞ்சம் 5 லட்சம் தரேன், வெளியே போ. 5? மர்டர் பண்றவங்க நமக்கு தரதை விட 5 குறையுதே உங்க ஃபிகர். 10 லட்சம் ஒரு மாருதி கார். ஓகே, தேங்க்ஸ். இருக்கட்டும். இப்போ உங்க மேல 2 கேஸ். ஒன்னு அட்டெம்ப்ட் டு மர்டர், இன்னொன்னு லஞ்சம் கொடுத்து என்னாட்ட ஆபீசர் வாயை மூட ட்ரை பண்ணது. கைக்கு மட்டும் இல்ல, காலுக்கும் போடணும் சங்கிலி. மரியாதையா வரீங்களா இல்ல இழுத்துக்கிட்டு போகவா? எதை இழுக்க போற என் கோமணத்தியா? சும்மா குதிக்காதையா? சங்கிலி உனக்கா எனக்கான்னு பார்க்கலாம், இப்பவே பார்க்கலாம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியும் சார், மாண்புமிகு அமைச்சர். சல்யூட் அடிச்சேனே சார். மரியாதையா வெளியே போ. சாரி சார், முடியாது. என்னையா மினிஸ்டரே எடுத்து பேசுறியா? 5 வருஷம் பதவியில் இருக்கிற மந்திரியை விட 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற நமக்கு தான் சார் பொறுப்பு அதிகம். என்னையா உன் பொறுப்பு? நல்ல விதமா நடக்கிற கல்யாணத்துல புந்து கலாட்டா பண்றதா? கலாட்டாவா? இது கலாட்டா இல்ல சார், டியூட்டி, தவறாத கடமை உணர்ச்சி. ஓஹோ, என்ன நடந்துச்சு நான் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்றேன் விபரமா சொல்றேன், நல்லா புரியும்படியா சொல்றேன். அதாவது இந்த பெரிய மனுஷன் ஆதிமூலத்தோட மகள் சந்தியாவும் இந்த ரத்த காயத்தோட நிக்கிற சேகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சிருக்காங்க. தூத்தேரி, இவன் யாரு, இவன் பொசிஷன் என்ன? ஆஃப்டர் ஆல் உடம்புல இருக்கிற சொக்காயை தவிர வேற என்ன சொத்து இருக்கு இவங்கிட்ட? இவன் என் மகளை காதலிக்கிறதான்னு ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அந்த பையன் பேர் என்ன? சேகர். எழுதிக்கிங்க. எழுதாதீங்க. பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் கடமையை செய்யாம இருந்தா நாடு எப்படிங்க உருப்படும்? கரெக்ட், நீங்க எழுதிக்கிங்க. எங்க விட்ட? ஆதிமூலம் சார் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அடே தினத்தந்தியா பிரமாதமா ஃபாலோ பண்றீங்களே. ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அவ்வளவுதான், அடியாளுங்களை அனுப்பி பையனை கிட்னாப் பண்ணிட்டாருங்க. கிட்னாப்பிங் சட்ட விரோதம் இல்லையா? பெரிய குற்றமாச்சே. கிட்னாப் செஞ்ச பையனை இந்த ஆளு அடிச்சிருக்காரு பாருங்க. அப்பா, எந்த எலும்பு எங்க முறிஞ்சதுன்னு புத்தூர் டாக்டர் கூட சொல்ல முடியாதுங்க. அப்படி அடிச்சிருக்காருங்க. அது குற்றம் இல்லீங்களா? 100% குற்றம். தான் காதலிச்ச பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்கும்போது இளரத்தம் சும்மா இருக்குமா? இருக்காது இல்ல. அதனால நம்ம ஆளு தப்பிச்சிருக்கான். அத அந்த அடியாட்கள் பார்த்துட்டாங்க. பட்டாகத்தியில தூக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சாங்க. உயிரை காப்பாத்த நம்மளும், உயிர் எடுக்க இந்த சாரோட அடியாட்களும் அம்மா ரன்னிங், சேசிங், ஜம்பிங், டென்ஷனுங்க. கடைசியில பையன் மாட்டிக்கிட்டாங்க. ஆளை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ட்டாருங்க. ஆனா பாருங்க, அப்பப்போ தர்மம் கூட தலையை தூக்கி பாக்குது இல்லீங்களா? சரியா அந்த நேரத்துக்கு 3 சிங்கம் இருக்கிற தொப்பியை தலையில வச்சுட்டு நான் அங்க வந்தேன். அந்த சீனை பார்த்தேன். பாஞ்ச சிங்கம் மாதிரி அம்மா ஃபைட்டிங். பையன் பிரான் எடுக்க அவங்க, அந்த பையனை காப்பாத்தனா அந்த ஃபைட்டிங்க மட்டும் அமிதாப் பச்சன் பார்த்திருந்தா அச்சடா மேர பச்சான் என்ன தட்டி கொடுத்துருப்பாருங்க. எப்படியோ முடிவுல பையனை காப்பாத்திட்டாங்க. கொலை செய்ய முயற்சிக்கிறது குற்றம் இல்லையா? அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், உன் கட்டு கதையை கேட்க இங்க யாரும் ரெடியா இல்ல. மரியாதையா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுமா? உதவாங்கினவும் எடுபடிங்க லாக்அப்ல இருக்காங்க. உன் மேல இந்த பையன் கொடுத்த ரிப்போர்ட் என் பாக்கெட்ல இருக்கு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, சாட்சி எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பொதுமக்களோட உரிமையை காப்பாத்துறதுக்காக மாச சம்பளம் வாங்குற போலீஸ்காரனா? A sincere police officer is trying to perform his duty. யாராவது குறுக்க வந்து தடுக்க முயற்சி பண்ணீங்க, அவன் எந்த கொம்படா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். வர சொல்லுங்க சார், ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை. ஆதிமூலம், பப்ளிக்ல நாம வசமா மாட்டிக்கிட்டோம். அவசரப்படாத. மிஸ்டர் எஸ்ஐ,
நீ இவரை கைது செய்யணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப நீ போ. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நானே இவரை நேரா அழைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். யூ கேன் கோ. முடியாதுங்க. ஏயா? இந்த ஆளை இங்கேயே விட்டுட்டா மேஜர் ஆயிட்ட பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சிருவார். என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் நடக்குது உனக்கு எந்த பையன் சொன்னா? அவ இஷ்டப்படி தான் கல்யாணம் நடக்குது. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சேகரை கொன்னுடுவேன் பயமுறுத்தி என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நான் சேகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதாங்க நடந்தது. இப்ப உண்மையெல்லாம் பொண்ணு வாயில இருந்து வெளில வந்துருச்சா? ஐயா அமைச்சர் அவர்களே, நீங்க வாங்க. எல்லாரும் எப்படி கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தை அவங்க முன்னாடியே அமைச்சர் தலைமையிலே நடத்துவாங்க. வாங்க சார். நில்லுங்க நில்லுங்க. இந்த தர்திர கல்யாணம் என் பணத்துல புக் பண்ண இந்த கல்யாண மண்டபத்துல நடக்க நான் விட மாட்டேன். உன் கல்யாண மண்டபம் இல்லைன்னா என்ன, நம்ம கல்யாண மண்டபம் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அங்க நடத்திடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில இருக்கிற அட்சதையோட நேரா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஜோடி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுங்க. என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்தாலும் சோபனம் மட்டும் சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். நேக்கு ஒரு ஆசை. லாக்கப்ல முதலிரவு நடக்கிறதுனால ஆண் பிள்ளை பிறந்தா ஜெயிலு தம்பின்னும், பெண் பிள்ளை பிறந்தா சங்கிலி அம்மாளும் பேர் வைக்கணும். நீங்க போங்க. இந்த டைம் பாம்ப கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்க. வெடிச்சு எல்லாரும் சாம்பல் ஆயிடும். இல்லங்க ஆதிமூலம் சார், இது அநியாயங்க. உங்க சொந்த பொண்ணை கூட இவ்வளவு கொடூரமா வேண்டாங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன எதிர்த்து பேசினா பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி செத்து ஏத்திரணும். போங்கடா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க? இத்தனை காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சீங்க, உங்க கல்யாணம் எப்போன்னு சொல்லுங்க சார். உங்க மேரேஜையும் போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சுக்குவீங்களா, இல்ல இடம் சின்னதா இருக்குன்னு சென்ட்ரல் ஜெயில நடத்த போறீங்களா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம கல்யாண விஷயம் இல்லையா, கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதனாலதான் இது மூலமா சொல்றேன், கேளு. நம்ம லவ் அஃபேர் வீட்ல தெரிஞ்சு போச்சு. அந்த எஸ்ஐ விஜயோட குலம் என்ன, கோத்திரம் என்ன, போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு டாடி லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா கொடுத்தாரு. நம்ம கல்யாணம் நடந்தா ரிவால்வரையில சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேனாரு டாடி. கெரோசின் ஊத்தி 10 வச்சுக்கோன்னாங்க மம்மி. விஜய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன். That's all. கடைசியில நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு கேசட்ல சொல்லவே இல்லையே. ஒத்துக்கலைன்னா என்ன செய்வே? உன்னை கடத்திக்கிட்டு போயிடுவேன். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. வீட்ல என்ன சொன்னாங்க அதை சொல்லு. ஐயோ, இந்த விஷயம் எல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. அப்புறம் டைரக்டா சொல்லணும். இன்னைக்கு டிசம்பர் 31 ராத்திரி 12 தாண்டுனா நியூ இயர். அந்த நேரத்துக்கு நீ கரெக்டா நாம எப்பவும் சந்திக்கிற லவ் ஸ்பாட்டுக்கு வந்துடணும். வந்தா ஒரு லவ் கிஸ் கொடுத்து குட்டிய சொல்றேன். ஏய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? புது வருஷத்துல கிஸ் கொடுத்தா வருஷம் பூரா கிஸ் வரவா இருக்கும்யா. வருவே இல்ல? 12 o'clock midnight. விஜய் அம்மா, சொல்லு. I love you. மாருதி. Cassette. மாருதி.
தாயி சந்தியா, அம்மா அம்மா, உனக்கு அதுக்குள்ள ஆயுசு முடியணுமா? உனக்கு பிறக்கிற பையனை தூக்கி கொஞ்ச நாள் கனவு கண்டனே, அதுக்கு பதிலா உன் பாடைய தூக்குற நிலைமை எனக்கு வந்துடுச்சு. ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா. பொன்ராஜு, என் பொண்ணு என்னைக்காவது வாய் திறந்து நகை நட்டு கேட்டிருக்காளையா? இல்லையா ஐயா, இல்ல. பண காசு கேட்டிருக்காளையா? இல்லையா ஐயா, இல்ல. டர்மரிக் vanishing cream, vanishing cream வாங்கி கொடுப்பான்னு கேட்டாலே பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ளைக்கு ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன், போயிட்டீங்களே. இந்த கந்தரகோலத்துக்கு காரணம் நீதான், நீதான். உனக்கு கோவம் இருந்தா என்ன கொண்டு இருக்கலாம், என் பொண்ணை அழிச்சிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு, ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உன் காக்கி சட்டையை கழட்டி காட்டு. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஆதிமூலம் ஆக்ஷன் பிரமாதம், ஆனா கொஞ்சம் ஓவர் அல்ல? 2 சவங்களை பார்த்த உடனே அது உன் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நம்பிக்கையோட அழ ஆரம்பிச்சிட்டியே. அட்லீஸ்ட் துணியை எடுத்து பார்த்துட்டாவது அழுதுருக்கலாம்ல. செத்தது அவங்க 2 பேர் தான் நிச்சயமா எப்படி உனக்கு தெரிஞ்சது? அப்போ வெச்ச பாமுக்கு அவங்க 2 பேரும் தான் சாவாங்கன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, பெத்த தகப்ப இல்லையா, ஒரு தடவையாவது முகத்தை பாரு. ஷாக் ஆயிடுச்சா? வீகோ டர்மரிக் வானிஷிங் க்ரீம் வாய் கூட உன் பொண்ணுக்கு, ஹீரோ ஹோண்டா வாய் கூட உன் மாப்பிளைக்கு. பெத்த பொண்ணு புகுந்து விடு போகும்போது கண்ணீரோட அனுப்புற அப்பனை பார்த்திருக்கேன். ஆனா கையில கட்டின கங்கணத்தை கழட்டுறதுக்கு முன்னாடி பெத்த பொண்ணை சுடுகாட்டுக்கு அனுப்ப நினைக்கிற அப்பனை இன்னைக்கு தய பாக்குறேன். விஜய், நீ எதுக்கும் துணிஞ்சிருவேன்னு தான் இவங்களை மறைச்ச. இப்ப உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப ஓவரா போற. இன்னும் போவேன். நீ குடிச்ச தாய்ப்பால், நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் நீயா கக்கற வரைக்கும் போவேன். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இந்த ஆதிமூலம் அமுல் டப்பால இருக்கிற பாப்பா இல்ல. காட்டுற, நான் யாருங்கிறத காட்டுறேன். ஒன்னால இந்த காக்கி சட்டையில இருக்கிற பட்டனை கூட தொட முடியாதுடா. நாட்டை நாசமாக்குறவங்களை சந்திக்கத்த நான் காக்கி சட்டையை போட்டேன். ஒன்ன மாதிரி தேச துரோகிங்க முன்னாடி தலகுனிய கூடாதுங்கிறதுக்காக தான் தொப்பியில 3 சிங்கங்களை வச்சிருக்காங்க. உன் தொப்பியில இருக்கிற 3 சிங்கங்களும் என் சர்க்கஸ் கம்பெனில எப்பவோ சேர்ந்துருச்சுடா. 1000 விட்டெறிஞ்சா கைத்துல நடக்கும், 10,000 அடிச்சா நெருப்புல குதிக்கும், லட்சத்தை வீசி எறிஞ்சா நாய் மாதிரி என் கால நக்கும். என் தொப்பியில உள்ள 3 சிங்கங்களையும் எந்த சர்க்கஸ் கம்பெனிலையும் அடைச்சு வைக்க முடியாத ஆதிமூலம். காளிமதா காலடியில இருக்கிறது ஒண்ணு, நரசிம்ம அவதாரம் எடுத்து ராட்சசனை அழிச்சது இன்னொன்னு. என்ன போல உள்ளவங்களை சுமந்து வந்து உன்ன போல துரோகிகளை அழிக்க போறதுதான் 3வது. ஆனா அந்த 3 சிங்கங்களும் தேவையில்லடா உன்னை அழிக்கிறதுக்கு. நான் ஒருத்த மட்டும் போதுண்டா உனக்கு சமாதி கட்ட. என்ன சார் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஊஞ்சல் ஆடினா தான் எனக்கு உபாயம் வரும், குதிரையில் ஆடினா தான் ஐடியா வரும். அனாசி 4 விதத்துல வேலை செய்யும், நான் 2 விதத்துல வேலை செய்வேன். ஒண்ணு இடுப்புல கத்தி, இன்னொன்னு மண்டையில புத்தி. டேய் அட வரா. சர்தாயா, உன் பேச்சுக்கு எப்ப மறு பேச்சு பேசியிருக்கேன் சொல்லு. ஆனா முனீர்கான், நடக்க போற மகாநாட்டு பந்தல்ல பாம் வைக்கிறதுக்கு நீ சொல்ற ரேட்டு ஒத்து வராது.
3 மாசத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல பாம்பு வச்சதுக்கு 25 லட்சம் கொடுத்தேன். எனக்கு என்ன மிஞ்சிச்சு? அலைச்சல அசதியும் தான். லாஸ்ட்ல இருக்க பார்த்து போட்டு கொடு முனீரு. என் புள்ளைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்க கூட வசதிக்காம இருக்கேன். ரேட்டை ரைஸ் பண்ண. ஓகே 1 crore. பணத்தால வந்ததுல நட்பு. நாம சேர்ந்தா செய்வோம் நிறைய தப்பு. பரதேசிங்களா, ஆயுதங்களை வேன்ல கொண்டு போய் குடுவாஞ்சேரி காட்டேஜ்ல இறக்கிடுங்க. நாங்க ஆபீஸ்ல இருக்கோம். வேலை முடிஞ்ச உடனே போன் பண்ணுங்க. வா முனீரு. पान पराग पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला ஐயோ எஸ்பி சார் ஏன் கவலைய மறக்கிறதுக்கு நான் பாடிக்கிட்டு இருக்கிறேங்க அந்த பொன்ராஜ் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அந்த எஸ்ஐ வேற நம்ம ஆளுங்களை எல்லாரும் புடிச்சிட்டான் அது மட்டும் இல்ல அவ இருக்கால உன் பொண்டாட்டி போட்டோ எடுத்துட்டா நல்ல சமயத்துல அந்த அமைச்சர் ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு அமெரிக்கா போயிட்டாரு அதுக்கு இப்ப என்ன செய்யலாம் ராம ராம ஜெய ராம பராக்கிரம ராவண சம்ஹர ரணதீரா அப்படின்னு பஜனை பண்ணலாம் வெக்க இல்லாம என்கிட்டயே என்ன செய்யலான்னு கேக்குறிய போயா போய் உன் பொண்டாட்டி போட்டோ நியூஸையும் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் கிழிச்சு போடு புருஷனை பிரிஞ்சு வாழற உனக்கு நெத்தியில பொட்டு எதுக்குடி புருஷன் மட்டும் வேணாம் தாலி மட்டும் வேணுமா உனக்கு பிள்ளைங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல அப்பான்னு என் பேரை இனிமே எழுதாத
சொல்லு சொல்லு, அந்த முனீர்கான் எங்க இருக்கான்? ஆதி மூலத்துக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லு. ஏய் சார், ரேணுகாமா ஃபோன் பண்றாங்க, உங்க கூட அவசரமா பேசணுமா? இவங்களை எல்லாம் செல்ல போடு. ஹலோ, இதோ வர. நடந்ததெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அந்த எஸ்பி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நடந்ததுக்கு என்னையும் பிள்ளைகளையும் தவிர வேற சாட்சிகளே இல்ல. கோர்ட்டுக்கு சாட்சிகள் தேவை. தம் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில நாங்க போய் சொல்றோம், அவன் கோர்ட்டை நம்ப வச்சிடுவான். தலை நிமிந்து அவனும், தலை குனிஞ்சு நானும் கோர்ட்டு படியில இறங்க வேண்டி வரும். அந்த செல்ல இருந்தவங்க என்னன்னாங்க? சொல்லுங்கயா, என்னன்னாங்க? சார், எஸ்பி சார் வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. எஸ்பி சார் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போனாரா? உயிரை பணைய வச்சு நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் எழுதி உள்ள வச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி கூட்டு போ. அவன் யாரு? எஃப்ஐஆரை கிழிச்சுட்டார் சார். ஹோம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் எங்க வாயை மூடிட்டார். எஸ்ஐ சார் வர வரைக்கும் பொறுங்கன்னு சொன்னோம். ஆஃப்டர் ஆல் அவன் எஸ்ஐ, நான் எஸ்பின்னு சொல்லி என் கண்ணத்தை ஒஷ்டாரு சார். மெய்தான் சார், பேமானித்தனமா திட்டாரு. நம்ம குப்பத்துல கூட அப்படி திட்ட மாட்டாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைங்க எங்களுக்கு அசிங்கமா பூச்சி. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வேலை செய்யலாமா? அந்த செல்லி ஓபன் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பு சார். அனுப்பியா? அனுப்புங்கற. அனுப்பியா? அனுப்பு சொல்றல. அலே ஜி சார், நீ என்ன செய்யறன்னா அவங்க எஃப்ஐஆர் எடுத்துக்கோ. அச்சா சார், போங்கடா. வணக்கம் சார். என்னைய தப்பு செஞ்ச? பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கெட் அடிச்சேன் சார். இவன் நம்ம எஸ்பி கார்டு நல்லவையா? போங்க எல்லாரும் போங்க, ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே போங்க. போங்க. நில்ற சார். இப்ப ஏதோ கோபத்துல இருக்கே, இவாளெல்லாம் லாக்கப்ல இருந்து விட்டுறது நியாயமா? எஸ்பி சார் மட்டும் அவங்கள அழைச்சிட்டு போனது நியாயமா? ஐயர, தேசத்தை முழுங்கினவங்களே விட்டதுக்கு அப்புறம் இவங்களை வச்சுக்கணுமா? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க 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 போங்க, ஹாப்பியா போங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன்னடோ, அந்த துப்பாக்கிகளை கொண்டு வந்து உள்ள பீரோல வைங்கயா, வைங்கயா. அந்த ஜன்னல் கதவை சாத்தியா? ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு லீவ் விடுறேன், ஹாலிடே. எஸ், லெட்ஸ் ஆல் என்ஜாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், டைம் இல்ல, சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. டூராட்டோ, ஆலி, ஐயா எல்லாம் வெளில வாங்க. லீவுன்னு சொல்றேன்ல, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் எங்கயாவது. வாட்? எஸ்ஐ விஜய் போலீஸ் ஸ்டேஷன் லாக் பண்ணிட்டானா? கைதிகளை விட்டுட்டானா? வேர் இஸ் ஹி நவ? கிரிக்கெட் விளையாட்டு இருக்கானா? அல்லாஹ் அக்பர். 5 பைசா ரப்பர் போட்டானே, கவாஸ்கர் அடிச்சானே, 6. எஸ்ஐ விஜய் வந்த பந்த விக்கெட்ல படவிடாம தடுத்து, ஆவக்காய் தின்ன அசாருதீன் ஆட்டம், கத்திரிக்காய் தின்ன கபில் தேவ் ஆட்டம், வெங்காயத்தை தின்ன வெங் சர்க்கார் ஆட்டம். பவுண்டரி அடிக்கிறார் பவுண்டரி அடிக்கிறார் பவுண்டரி அடிக்கிறார். என்ன கை நீளுது? வேர்வையை தொடச்சேன். அடே அபிஷ்டு, பந்த கண்ட இடத்துல தேய்க்காதடா. ஒண்ணும் பரவாயில்லப்பா, பெரிய பெரிய ஆளுங்களா இங்கதான் தேய்க்கறாங்க. சைலண்ட். ஆலி அழகாக ஓடி வருகிறார், பந்தை வீசுகிறார். விஜய் மட்டையால் அடித்து விட்டார். அருமையாக போகிற பந்து, சூப்பர் கேட்ச். குட் மார்னிங் சார். பியூட்டிஃபுல் கேட்ச் சார். நீங்க பிடிக்கலனா பந்து பவுண்டரி தாண்டி இருக்கும். ஸ்டேஷனை லாக் பண்ணிட்டு இங்க என்ன ரன்னிங்கும் பவுண்டரியும்? என்ன பண்ணணும்ங்கறீங்க சார்? எஸ்பி சார் வந்து 6 அடிச்சாரு. நானும் கான்ஸ்டபிள்ஸும் க்ளீன் போல்ட், ஸ்டேஷன் டக் அவுட். அதனால தான் நாங்க ஸ்டேஷனுக்கு அவுட்.
என்னையா நீ சொல்ற? இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல சத்தியம் சார். தேசத்தை நாசம் பண்றதுக்கு பிளான் பண்ண குண்டர்களை அசாருதீன் பந்த கேட்ச் பண்ண மாதிரி கைது பண்ண சார். நிஜமா சொல்லணும்னா டெண்டுல்கர் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கினேன் சார். ஆனா சார், நான் ஸ்டேஷன்ல இல்லாத சமயம் பார்த்து திருட மாதிரி வந்திருக்காரு சார் இந்த எஸ்பி. இவங்க பாவம் கான்ஸ்டபிள்ஸ், எஸ்பின்னா பயம், அதுக்காக செல்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்து கேட்டிருக்காங்க சார், எஸ்ஐ சார் வந்தா என்ன சொல்றதுன்னு. ஆஃப்டர் ஆல் அவன் எஸ்ஐடா, நான் எஸ்பிடான்னு இருக்காரு சார். அதோட ஹோம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் ஃபினிஷிங் டச் வேற கொடுத்திருக்காரு சார். அதேதான், அந்த 4 பேரையும் கூட்டிட்டு தப்பிச்சிட்டாரு சார். அதுக்காக எஸ்பி மேல இருக்கிற கோவத்துல மத்த கைதிகளை எல்லாம் நீயே வெளியில விட்டுறதா? எதிர்பார்த்தேன் சார் நீங்க இப்படி கேப்பீங்கன்னு. கோபத்துல நான் உங்களை விடல சார், உயிர் மேல உள்ள ஆசை. பசு பயிரை மெஞ்சா கண்ணுக்குட்டி சும்மா இருக்குமா? எஸ்பி எப்படியோ எஸ்ஐ அப்படியே. கரெக்ட் காமெண்ட்ரி. இந்த கிரிக்கெட் டீமுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கு சார். இந்த பேட் இருக்குல்ல சார், இது அரசியல்வாதி. இந்த பவுலர் ரவுடிங்க. இந்த பந்து நாம, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது இருக்கே, ரவுடிங்க வீசுனா அரசியல்வாதிங்க இழுத்து ஓங்கி அடிப்பாங்க. அவங்களுக்கு ரன் கிடைக்கும், செஞ்சிருப்பாங்க. நமக்கு தண்டனை கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர். இந்த கஷ்டம்லாம் எதுக்குன்னு ஸ்டேஷனை இழுத்து முடிட்டு ஹாப்பியா கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சாவி மட்டும் பத்திரமா இருக்கு சார். விஜய், இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்ல விடுவாங்களா சார்? உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுமே. ஆஃப்டர் ஆல் எஸ்ஐ. சாரி சார், உங்களுக்கு தெரியணும் தான் இப்படி செஞ்சேன். கற்பூரம் காட்டினா வராத பிள்ளையாரு குட்டி கும்பிட்டா வந்துட்டு வரான். விஜய், நடந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் சீனியாரிட்டியை விட உன் சின்சியாரிட்டி தான் இந்த சொசைட்டிக்கு மிகவும் அவசியம். இந்த இன்சிடென்ட் பத்தி நானே என்கொயரி பண்றேன். நீ போய் ஸ்டேஷன் ஓபன் பண்ணு. எஸ் சார். தேங்க்யூ மேடம். 28 முத்தம் கொடுத்துட்டீங்க. என்னடா கண்ணா, பலூன் வேணுமா? எத்தனை? பொன்ராஜே, ஒரு 50 பலூன் வாங்கிட்டு வா. பொன்ராஜே, பொன்ராஜே, அங்க போறியா? இப்ராஹிம் போயிட்டு இருக்கான் பாரியா? இப்ராஹிம் இல்லையா? அவன் தான். அத பாருயா, 2 வருஷத்துக்கு மேல செத்து போன எப்படி வருவான்? உன் மூஞ்சில என் கைய வைக்க. அங்க போறான் பாரியா? அந்த வண்டியில போறான் பாரு நோண்டி. டேய் புடிடா. டேய் அவன புடிடா. உங்களுக்கு சந்தேக போய் தான் பிடிச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இப்ராஹிம் பையல நாம தான். அவன் எப்படி இப்ப வருவாங்க? நான் தான் ஏதோ தப்பா நினைச்சேன்ல. ஐயோ, அங்க கண்ணு தனியா இருப்பான். வாங்கடா. விசாரணை கமிஷன் முன்னாடி இந்த குற்றச்சாட்டுகளை விஜய் ப்ரூவ் பண்ண போறான். ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்களை மட்டும் இல்ல, காவல்ல இருந்த கைதிகளை கூட சாட்சி சொல்ல வைப்பான். மிஸ்டர் பிரகாஷ், நீ விடுவிச்ச கிரிமினல்ஸை கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்க போறியா, கமிஷன் முன்னாடி குற்றவாளியா நிக்க போறியா? முடிவு பண்ணிக்க. நீங்க இப்படியே ஆடிட்டுங்க. நாளைக்கு கமிஷனர் முன்னால உங்க மானம் பறி போகுது. கைக்கு சங்கிலி, பேப்பர்ல போட்டோக்கு, கோர்ட்ல தண்டனை, கழுத்துல கயிறு, கதை முடிஞ்சிடும். கடைசியில் உங்க பணத்தை புதைக்கணுமா எரிக்கணுமா அதை இப்பவே சொல்லிடுங்க சார். बा उस्ताद बा, उस्ताद नगी ताजमहल टी कप कप्पा
பருக பருக என்ன உற்சாகம். டீ கொண்டு வர சொல்றீங்களா? இல்ல, இப்ப நான் தண்ணி அடிக்க போறேன். நாகராஜ் ஐயா, பாட்டில இருந்து விஸ்கிய கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்து. அவன் எதுங்க? நான் ஊத்த மாட்டேனா? சும்மாரியா, விஸ்கி ஊத்துறது ஒரு கலை. நீ போடா. என்ன வெடிச்சதை பார்த்து பயந்துட்டியா? நான் இல்லாத சமயத்துல என் கண்ணனை பார்த்து நொண்டி நொண்டின்னு கேலி பண்ணிருக்காயா? அதான் பாட்டில பாம் வச்சுட்டேன். அந்த எஸ்ஐ விஜய்க்கு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அவன் பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க பாட்டில் பாம் அவன் வீட்டுல வச்சுடு. பசங்களா, எதுக்கு என் பாட்டில் எடுத்தீங்க? அங்கிள், இது உயிரை பறிச்சிடும். ஆஹா, எதுக்காக பறிச்சிடும்? சாராயம் குடிச்சா குடல் வெந்துடும்னு எங்க லெசன்ல இருக்குது அங்கிள். இத குடிக்கலன்னா இதயம் வெடிச்சிடும்னு என் பிளாஷ்பேக்ல இருக்கடா. இந்த கதெல்லாம் எங்க கிட்ட விடாதீங்க. டேய் டேய், இந்த பாட்டில குடு. இந்த பாரு, அங்கே நில்லு, அங்கே நில்லு. பாட்டில குடு, பாட்டில குடு. டேய் டேய், என்னடா பாட்டில வச்சிட்டு விளையாடுறீங்க? டேய், இந்த பாரு, குடு. டேய் ரொம்ப தேங்க்ஸ். பாட்டில குடு. நான் கேட்டதை நீங்க கொடுத்தா, நீங்க கேட்டதை நான் கொடுத்துருவேன். என்னது? கிஸ். அந்த பாட்டில் முதல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பாட்டில் மேல பைத்தியம், எனக்கு உங்க மேல பைத்தியம். ஏய் டாக்டர், சாரி மிஸ்டர் விஜய், உடம்பு பூரா எரிஞ்சு போயிடுச்சு. பாடியை கிரிமேஷன் கொடுப்போம். ஒரு தடவை எங்க மம்மியை பார்க்கணும் அங்கிள். மம்மியை கொண்டு போறாங்க அங்கிள். இனிமே பார்க்க முடியாது அங்கிள். ஒரு வேளை பாத்துக்கிறோம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். மம்மி 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 மம்மி
நீ போலீஸ்காரன் தானே? நிதானத்துல இருக்கியா குடிச்சிட்டு வந்திருக்கியா? நிதானத்துல வந்ததுனாலதான் காலால உதைச்சேன். அதை குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா இவனை கொலை பண்ணிருப்பேன். கொலை. ஏன்பா நீ கொலை பண்றத பாத்துக்கிட்டு நிக்க அவங்க என்ன கையில வளையலாம் மாட்டிருக்காங்க? வளையல் மட்டும் இல்லடா, பொட்டு வச்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படி இப்படி இல்லாத பொட்ட பைடாவும் தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதுரா. பாட்டில் பாம் அட வைக்கிற பாட்டில் பாம். ஒரு தாய் பலியாயிட்டாடா. மூணு குழந்தைங்க அனாதைகள் ஆயிட்டாங்கடா. அந்த அம்மாவை எரிச்ச தீ அங்க அணையறதுக்கு முன்னாடி இங்க ஓமகுண்ட வளர்த்து சாந்தி ஓமமாட பண்றீங்க. சாந்தி ஓமமாட பண்றீங்க. பாட்டில் பாம்புக்கு ஆப்டால் ஒரு ஜேர்னலிஸ்ட் செத்ததுக்கா இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? டிவி பாம், ஸ்கூட்டர் பாம்னு அங்கங்க வெடிக்கிற மாதிரி பாட்டில் பாம்பு கூட எவனோ ஒரு தீவிரவாதி வச்சிருப்பான். ஆமா, தீவிரவாதி தான் வச்சிருப்பான். அந்த தீவிரவாதி வேற எங்கேயும் இல்ல, இங்கே இதே இடத்துல இருக்கான். இன் திஸ் பிளேஸ். கட்ன பொண்டாட்டி செத்தா கடைசியா பணத்தையாவது பாக்குறதுக்கு வந்தானா இவன்? நோ. குழந்தைங்களை கட்டி அணைச்சு நான் இருக்கேன்பா கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்காவது வந்தானா இவன்? நோ. ஆனா இங்க வந்து ஜாலரா அடிச்சு காக்கா பிடிச்சிட்டு இருக்கான இவன். இவன் ஒரு தீவிரவாதி, சென்டிமெண்ட்ஸ் சாவடிச்ச தீவிரவாதி. பெத்த தாயோட பணத்தை கூட காசுக்காக கிலோ கணக்கில் அறுத்து விற்கிற இவன், நாட்டையே பிரியாணி பொட்டல மாதிரி பிரிச்சு விற்கிற இவன், தேசத்துல பாம்புகளை வச்சு சேதங்களை செய்கிற இவன் இன்னொரு தீவிரவாதி. ஆதி மூலம் சப்போர்ட்டோட தேர்தலில் ஜெயிச்சு ரவுடிங்க ராஜ்யம் நடக்க வழி செய்யற இந்த மந்திரி ஒரு தீவிரவாதி. விஜய், யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா நீ? தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் பேசுறேன். எல்லாரும் கேளுங்க இந்த பெரிய மனுஷனை பத்தி. 15 வருஷங்களுக்கு முன்னாடி யார் இந்த ஆதி மூலம்? பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பாட்டில் வாங்குறதுன்னு ரோடா தலையில கூடைய வச்சு அலைஞ்சிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் கேஸ். கௌரவமிக்க இந்த மக்கள் தலைவர் யாரு? மல்லிகைப்பூவை கட்டில போட்டு மணிக்கு ஒரு பேசஞ்சர் அறைக்குள்ள அனுப்பி பணம் பண்ண மாமா பையன் வெங்கட். என்னடா உளர்ற? மந்திரி சார், ஆவேசப்படாதீங்க. விஜய், உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் தீட்சையில இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் கொடுக்காத. நிம்மதி இல்லாம அல்லாறு இந்த ஜென்மங்களுக்காக சாந்தி ஹோமம் நடத்துறேன். அனாவசியமா கலாட்டா பண்ணாத. நீயும் வேணும்னா ஒரு கரண்டி நெய்ய ஓமத்துல ஊத்திட்டு போ. இந்த ஓமத்துல ஊத்த வேண்டியது நெய் இல்லடா, ஒரு ரத்தம். ஓமகுண்டத்துல வேக வேண்டியது தேங்காய் இல்லடா, வெட்டப்பட்ட ஒரு தலை. சொல்றத கேளு விஜய். விஜய் வேண்டாம், விஜய் வேண்டாம். ஓகே 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 ஓகே, leave me alone. Leave me. ஆதிமூலம் சார், வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் சார், வாங்க சார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க என் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். நீதி என் உடல், நியாயம் என் உயிர், தர்மம் என் பாதை. இந்த நாட்டு மக்களின் அமைதியை காக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அப்படி செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு பொறுப்பு இல்லாம போலீஸுக்கும் ரவுடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றதுக்கு அடையாளமா உள்ள தொப்பி அவமானப்படுத்தின உனக்கு அத அணியற அருகதை இல்ல. ஒரு தீவிரவாதி மாதிரி நடந்துகிட்ட உனக்கு அதிகாரத்தோட சின்னமா இருக்கிற அந்த ஸ்டார்களை வச்சுக்கிற அருகதை இல்லை. டிசிப்ளின் இல்லாத உன் கஸ்டடியில ரிவால்வர் இருந்தா கண்ட்ரோல் இழந்து யாரை வேணாலும் கொன்னுடுவேன். ரிமூவ் தி ரிவால்வர்.
Every policeman is a citizen with uniform, and every citizen is a policeman without uniform. இந்த யூனிஃபார்மோட சாதிக்க முடியாததை இந்த நாட்டு குடிமகனா நின்னு சாதிச்சு காட்டுறேன். ஜெய் ஹிந்த். சாமியனுங்களா, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எங்களை வெளிய போ சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நீ சொந்தக்காரி இல்ல. கேட்டிங்களா? ஏய், அப்பா, தம்பி அடிக்காதீங்க பா, ப்ளீஸ் பா. சொல்லுவியா? என்ன தைரியத்துல ஜலதோஷமா, மூக்கடைப்பா, பிக் வேப்பரவை தடவுங்கள். மாங்காய், இஞ்சி, எலுமிச்சை, 19 வகை ஊறுகாய்கள். ருச்சி ருச்சி ருச்சி. Uncle, please save me, uncle, 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 காப்பாத்துங்க அப்பா, uncle, please. உடம்புல காக்கி சட்டை இருக்குங்கிற தைரியத்துல அனாவசியமா என்கிட்ட முட்டிக்கிட்ட. இப்ப அடித்தீங்கிற. நாளைக்கு நீ நொண்டி நொண்டி நடக்கணும். அப்போ இது ஆதி மூலத்தினால ஏற்பட்ட கதின்னு பாக்குற ஜனங்க பயப்படணும். కుంకుమతో నియతారుణితాతుల నీలతనో కమలాయతలోచన లోకపతే విజయీ భవ వెంకట శైలపతే. ஒரு வாரமா ஆண்டி உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? தேங்க்ஸ்.
சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய் என்ன வெண்மையோ ஆகா என்ன வெண்மையோ. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான இன்று நாம எல்லாரும் ரீகல் சொட்டு நீளம் போட்டு துவைச்ச துணி மாதிரி உண்மையா வாழணும்னு கேட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். காஷ்மீர் தீவிரவாதிகளே, பாம்களை வீசாதீங்க, வெள்ளப்புறாவை பறக்க விடுங்க, இதான் எங்க வேண்டுகோள். இது என்ன கொடுமையா இருக்கு? விக்ரமாதித்தன் கதையில வர வேதாள மாதிரி திரும்ப வந்து நிக்கிறானையா? பார்வையிலே தின்னுவான் போல் இருக்கு. காணாம ஓடி போயிடலாமா? ஆய முடியா. அப்போசிஷன்காரங்க இருக்காங்கன்னு அசம்பிளிக்கு போகாம இருக்க முடியுமா? அவன் பருப்புன்னு இங்க வேகாது. நீங்க தைரியமா பேசுங்க. பெரியோர்களே, தேசம்னா மண்ணில்ல ஓய், தேசம்னா மக்கள். வெட்டி பேச்ச மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டுக்காக உழைக்கணும்னு சொன்னாரு காமராஜர். காமராஜர் இல்ல, காந்தி. காந்தி எனக்கு தெரியும். நீ போயிலதான் இவரும் நடந்தாரு. இவர் சொன்ன வழியில நீங்களும் நடக்கணும்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தூக்கு கைத்துல தொங்கின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னோட தூரத்து சொந்தக்காரரு. ஒரு கட்டபொம்மன் செத்து போயிட்டா 1000 கட்டபொம்மன்கள் வருவாங்கன்னு அவர் சொன்னாரு. அப்படி பிறந்து வந்த 1000ல் ஒருவன் நான் தான். ஆகவே மறுபடியும் தீவிரவாதிகளை கேட்டுக் கொள்ளுகிறேன், மக்களை கொல்லாதீர்கள், வேண்டுமானால் என்னை கொல்லுங்கள். உடம்புல சட்டை இல்லாம இருந்த காந்தியடிகளின் நெஞ்சில குண்ட பச்சன பாவிகளா, உங்களுக்கு தில் இருந்தா தம் இருந்தா அவர் வாரிசா வந்த என்ன சுட்டு பாருங்க, சவால் விடுற. என் தேசத்துக்காக, என் மக்களுக்காக, என் அன்னை பூமிக்காக, நம் திராவிட இனத்துக்காக என் உயிரை கூட பலி கொடுப்பேன். வாங்க வந்து கொள்ளுங்க. ஆதிபுரம் சார், ஆதிபுரம். இப்ராஹிம் இன்னும் உயிரோடு இருக்கான்டா. ஆமா சார், உயிரோடு இருக்கான். டேய், அதோ தப்பிச்சு போறான் பாரு நொண்டி, அவனை புடிச்சுக்கிட்டு வாங்கடா.
என் உயிரை விட அந்த ஆதிமூலத்தோட சாவுதான் எனக்கு முக்கியம். அவனை கொல்லணும். இன்னைக்கு தப்பிச்சிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால தான் சாவான். கொலை பண்ற அளவுக்கு அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான்? என்ன நொண்டி ஆக்கினதே அவன் தான் சார். என் சொந்தத்தை எல்லாம் அழிச்சு என்ன அனாதை ஆக்கினது அவன் தான். அப்படின்னா பாரதி செத்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்றியா? ஆமா சார், கேசட்டுக்காக அந்த பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது சார். கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போன பாரதி கதவை உடைக்கிறாங்கன்னு பயந்து பின்வழியா ஓடினால தவிர அந்த கேசத்தை எங்கேயாவது மறைக்கணும்னு அவளுக்கு தோணாம போனது உண்மையிலேயே இந்த துரதிர்ஷ்டம் தான் சார். கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போன பாரதி கதவை உடைக்கிறாங்கன்னு பயந்து பின்வழியா ஓடினால தவிர அந்த கேசத்தை எங்கேயாவது மறைக்கணும்னு அவளுக்கு தோணாம போனது உண்மையிலேயே என் துரதிர்ஷ்டம் தான் சார். I love you, Vijay. Cassette. I love you. Vijay, cassette. நோ, அந்த கேசட் அழியல. டெஃபினட்டா இருந்தே தீரணும். ஐ நோ பார்த்தி வெரி வெல். ரொம்ப புத்திசாலி. அவ வீட்டுக்குள்ள எங்கேயோ அது இருக்கணும். I love you. நாம கொடுத்தது உண்மையான கேசட் இல்ல. அந்த பொண்ணு கேசட்டை மாத்தி வச்சுட்டா. அது விஜய் கையில கிடைச்சிருச்சு. அந்த நொண்டி பைய தப்பிச்சது இல்லாம விஜயோட கூட்டு சேர்ந்துட்டான். அது எங்கேயும் போயிடாது, உங்க கைக்கு தான் வரும். நேரம் நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? பிள்ளைங்க ஏய், அங்க பாரு.
சாதாரண பலூன் இல்லடா, ஹீலியம் கேஸ் பலூன். வெடிச்சு போயிடும். கண்ணை போட்டுட்டு கேசட்டை கொடுத்துரு. தப்பிச்சு போறான்டா, சுடுங்கடா. புடிங்கடா அவனை. அதோ
మిస్ కొట్టనే నేను ఎప్పుడు మిస్ కొట్టనే